சலோமி, உனக்கு டீச்சர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, பண்ணிட்டியா? ஐயோ, அப்படிலாம் ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க கூடாது. ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அதை நல்லா சிறப்பா செய்யணும். ஆமா, அதுக்கு கூட பைபிள்ல ஒரு ஓமை இருக்குது. அத 2 இடத்துல வாசிக்கலாம். ஒண்ணு மத்தேயுல வாசிக்கலாம் 25ஆம் அதிகாரம் 14ல இருந்து 30 வரைக்கும். இன்னொன்னு லூக்கால வாசிக்கலாம் 19வது அதிகாரம் 11ல இருந்து 27 வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு மனுஷன் தன்னுடைய ராஜ்யத்தை பெறும்படியாக தூர பயணம் போனான். போகும் முன்பாக தன்னுடைய 10 வேலைக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு 10 பவுண்ட் சில்வர், 10 வெள்ளி பணங்களை கொடுத்து, இதை வைத்து வியாபாரம் பண்ணி இந்த பணத்தை பெருக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனான். போனவன் அவனுடைய ராஜ்யத்தை வாங்கிட்டு திருப்பி வந்த உடனே வேலைக்காரங்களை பார்த்து கேட்டான், நீங்க எவ்வளவு லாபம் பாத்தீங்க, எனக்கு காமிங்க பாப்போம் அப்படின்னு கேட்டான். ஒரு வேலைக்காரன் வந்தா, நிஜமா நீங்க எனக்கு ஒரு பணம் வெள்ளி தானே கொடுத்தீங்க, நான் வியாபாரம் பண்ணி 10 பணம் வெள்ளியா மாத்திட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி 10 பணம் வெள்ளிய கொடுத்தான். அந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. வாவ், உத்தமமும் உண்மையும் உள்ள வேலைக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, அதனால நான் உனக்கு 10 பட்டணம் தரேன், நீ அந்த 10 பட்டணத்தை நீ ஆளுகை செய்ய அப்படின்னு சொல்லி 10 பட்டணத்தை இந்த வேலைக்காரனை வச்சு ஆளுகை செய்ய ஆரம்பிச்சான். இன்னொரு வேலைக்காரன் வந்தான், எஜமானி எனக்கு ஒரு வெள்ளி பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த வெள்ளி பணத்தை கொண்டு நான் 5 வெள்ளி பணம் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். வெரி குட், உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, நான் உன்னை 5 பட்டணத்துக்கு அதிபதியா மாத்துறேன்னு சொல்லி 5 பட்டணத்துக்கு அதிபதியா அந்த வேலைக்காரனை மாத்திட்டான். ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் ஒண்ணுமே பண்ணல. அவன் எஜமான்ட்ட வந்து எஜமான பார்த்து சொன்னா, எஜமானே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து. என்னம்மா? அதாவது அந்த முதலாளி விதைச்சிருக்கே மாட்டாரு, ஆனா அறுப்பு அறுக்கிறதுக்கு அறுவாளை தூக்கிட்டு வந்துருவாரு. இந்த காரியத்தையும் போட்டிருக்க மாட்டாரு, முதலீடு கூட பண்ணிருக்க மாட்டாரு, ஆனா அதுல இருந்து அவரு லாபத்தை எடுக்கிறதுக்கு வந்துருவாரு. அப்படிப்பட்ட கடினம் உள்ள மனுஷன் இந்த வேலைக்காரன் சொன்னான். அவன் சொன்னா, நீ கடினம் உள்ள மனுஷன் என்று அறிந்து பயந்து நான் அதை புதைத்து வைத்திருந்தேன், இந்தாங்க நீங்க கொடுத்த ஒரு வெள்ளி பணம் உங்களுக்கே நான் தர்றேன், இது எப்படிங்கன்னு சொல்லி கொடுத்தான். அவ்வளவுதான். அந்த எஜமானுக்கு கோபம் வந்துச்சு. அந்த வேலைக்காரனை பார்த்து சொன்னாரு, சோம்பலும் புத்தியும் இல்லாத ஊழியக்காரனே, நான் கடினமுள்ள மனுஷன் உனக்கு தெரியும் தானே, அப்படின்னா நீ அந்த பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா அட்லீஸ்ட் நான் அதை இன்ட்ரெஸ்டோட வட்டியோட கூட வாங்கியிருப்பேனே, நீ அப்படி பண்ணாம போயிட்டேன்னு சொல்லி அந்த ஒரு பணம் வெள்ளியை எடுத்து 10 பணம் வெள்ளி வச்சிருக்கவன்ட்ட கொடுக்க சொன்னாரு. உடனே மற்றவங்க சொன்னாங்க, அவன் தான் ஏற்கனவே 10 பணம் வெள்ளி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த முதலாளி சொன்னாரு, யாரு தனக்கு கொடுக்கப்பட்டத சிறந்த முறையில பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஊமையில இருந்து நீ என்னெல்லாம் கத்துக்கிட்ட? நம்ம பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். அந்த வேலைக்காரன் சொன்ன வார்த்தையை வச்சு அந்த எஜமான் அவனை நியாயம் தீர்த்தான். நீ என்ன கடினமுள்ள மனுஷன்னு சொல்றல, நான் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் சொல்றல, அப்போ
உன் வார்த்தையை வச்சுதான் நான் உன்னை நியாயந்திருக்க போறேன். அப்போ நீ அட்லீஸ்ட் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளி பணத்தை பேங்க்ல போட்டு வட்டியோட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் வார்த்தையை வச்சு அவன் என்ன செஞ்சான், நியாயந்திருக்கான். ஆமா, உனக்கு என்ன வேலையை கொடுத்துருக்காங்களோ, என்ன காரியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை சிறந்த முறையில பயன்படுத்தணும். அதை உதச்சி வச்சிடக்கூடாது. கரெக்டா சொன்ன. தேங்க்யூ.